வெல்கம் டு மணிமலர் நீட். இன்னைக்கு பிசிக்ஸ்ல யூனிட் அண்ட் டைமென்ஷன் அப்படிங்கிற லெசனை பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுல என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னா, டைமென்ஷன் கேட்பாங்க, எரர்ஸ் கேட்பாங்க, அதுக்கப்புறம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த 3 டாபிக் மட்டும் தான் இந்த சாப்டர்ல கவர் ஆகும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீட் 2020ல இந்த 3 டாபிக்ல இருந்துமே ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மூணு கொஸ்டின் ஈஸியா அட்டன் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணலாம்னா, யூனிட்டை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் இந்த சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் கவர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இதை ஒரு தடவை பார்த்துட்டு புக் எடுத்து புக்கில் இப்போ டைமென்ஷன் இருக்குன்னா இதோட யூஸ் என்ன, இதோட டிராபேக்ஸ் என்ன அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருப்பான். அதை பற்றி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கணும். ப்ளஸ் இப்போ கிலோகிராம், மீட்டர், செகண்ட், கெல்வின், இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெஃபினிஷன் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துட்டு ப்ளஸ் புக்கில் இருக்கிறதையும் படிச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எஸ்ஐ யூனிட்ல கிலோகிராம், மீட்டர், செகண்ட், கெல்வின், கேண்டிலா, ஆம்பியர் அண்ட் மோல். ஸோ இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரேடியன் அப்படின்னா பிளேன் ஆங்கிள், ஸ்டேடியன் அப்படின்னா சாலிட் ஆங்கிள். ஸோ பிளேன் ஆங்கிள் அப்படிங்கிறது தலக்கோணம் தமிழ்ல, சாலிட் ஆங்கிள் அப்படிங்கிறது திண்ம கோணம். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதுதான் எஸ்ஐ யூனிட்ல தான் இப்போ வரைக்கும் நம்ம யூனிட் எழுதிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, இப்போ எஸ்ஐ யூனிட்ல இது கிலோகிராம்ல இருக்கு வைங்க, அவங்க கிராமுக்கு மாத்தி நீங்க என்ன வேல்யூ சொல்லுங்க. அதே மாதிரி மீட்டர் இருந்துச்சுன்னா சென்டிமீட்டர் கேட்கலாம், செகண்ட் இருந்துச்சுன்னா டைம் ஹவர் கேட்கலாம். ஸோ இது மாதிரி மாத்தி மாத்தி ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இது கண்டுபிடிச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைமென்ஷன். ஸோ டைமென்ஷன் அப்படிங்கிறது நாமளா உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுல மேக்சிமம் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எம். ஸோ எம் அப்படிங்கிறது மாஸ், எல் அப்படிங்கிறது லென்த், டி அப்படிங்கிறது டைம். ஸோ இதுல எம் அப்படிங்கிறத மீட்டரை கன்சிடர் பண்ணிக்கூடாது. டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் எம் அப்படின்னா மாஸ். ஸோ அதோட ஸ்டார்டிங் லெட்டர் தான் டைமென்ஷன் எழுத போறோம். இப்போ ஒருவேளை சம்முல ஸ்பீடு அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைமா, இப்போ டிஸ்டன்ஸை மீட்டர்னு சொல்லுவோம், டைமை செகண்ட்னு சொல்லுவோம் எஸ்ஐ யூனிட்ல. ஸோ மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிறது ஸ்பீடுக்கான யூனிட். ஸோ இப்போ அவங்க இந்த ஸ்பீடுக்கான யூனிட்டை டைமென்ஷன் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு கன்சிடர் பண்ண சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல நம்ம எக்ஸ் அப்படின்னு டைமென்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ டைமென்ஷன் அப்படிங்கிறது நாமளா எடுத்துக்கிற ஒரு இதுதான், ரைட். ஸோ இப்போ மாஸ் வைங்க, மாஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், எம் அப்படிங்கிற டைமென்ஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ இதுல எல் அப்படிங்கிறதுக்கும் டி அப்படிங்கிறதுக்கு 0 டைமென்ஷன். இப்போ எம்எல்டி மூணுமே 0 இருந்துச்சு அப்படின்னா அது டைமென்ஷன் லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைமென்ஷன் அதுக்கு இல்லை, பரிமாணம் அப்படிங்கிறது அதுக்கு இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதை பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்னலாம் பண்ணணும்னா, இந்த டைமென்ஷன் அதாவது பரிமாணங்களை பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கெல்லாம் பரிமாணங்கள் இல்லை அப்படிங்கறத மனப்பாடம் பண்ணணும். புக்ல தெளிவா கொடுத்திருப்பான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது, ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறதுக்கு அதே மாதிரி டைமென்ஷன் இருக்காது. அதே மாதிரி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஒளிவிலகல் என்னன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு டைமென்ஷன் இருக்காது. ஸோ இது மாதிரி எதுக்கெல்லாம் டைமென்ஷன் இல்லை அப்படின்னு மெமரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாப்டரை படிக்கும்போது அதுக்கான ஃபார்முலா வித் யூனிட்டோட, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபோர்ஸை பத்தி படிக்கிறேன்னு வைங்க, விசை அப்படின்னா அதுக்கான யூனிட் நியூட்டன் சொல்லுவோமா. ஸோ அதே மாதிரி இப்போ ஆக்சலரேஷன் இருக்கு அப்படின்னா மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன யூனிட் அப்படிங்க மெமரி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஈஸியா டைமென்ஷன் போட்டுடலாம். எக்ஸாம்பிளுக்கு ஸ்பீட் இருக்குன்னு வைங்க, ஸ்பீடுக்கு மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிறது யூனிட்டா. ஸோ இதுல மீட்டர் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், லென்த், செகண்ட் அப்படிங்கிறது டைம், ஸோ டி. ஸோ மேல பவர் -1 இருக்கிறதுனால பவர் -1 போட்டுக்கிறோம், எம்முக்கு மேல 1 இருக்கிறதுனால எல் பவர் 1. ஸோ இதுதான் ஸ்பீடுக்கான டைமென்ஷன். ஸோ இதே மாதிரி இருக்கிற எல்லா சாப்டர்லயும் எல்லாத்துக்கான யூனிட் தெரிஞ்சு அப்படின்னா அந்த யூனிட் வச்சு நீங்க ஈஸியா டைமென்ஷன் எழுதிடலாம். நெக்ஸ்ட் இதுல இருந்து என்ன கேட்பாங்கன்னா, இப்போ ஒருவேளை ஸ்பீட் அப்படிங்கிறது ஒரு வண்டி 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு, அப்ப இதை கிலோமீட்டர் யூனிட்ல சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா அதை எப்படி ஃபைன் பண்றது. ஸோ அது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இதோட யூனிட் ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும் யூனிட்ல இருந்து. அப்போ ஸ்பீடுக்கு எல் டி பவர் -1. அப்போ ஃபர்ஸ்ட் இதை எழுதிட்டு ஏற்கனவே எதுல கொடுத்துருக்கான், மீட்டர்ல கொடுத்துருக்கான். அப்ப மீட்டர் டிவைடட் பை எதுல மாத்த சொல்றான், கிலோமீட்டர்ல மாத்த சொல்றான். அப்ப அது கிலோமீட்டரை கீழே போட்டுக்கணும். சோ இது பிராக்கெட் போட்டு மேல என்ன நம்பர் இருக்கோ இது யூனிட்டுக்கு மேல அந்த யூனிட் இப்படி போட்டுக்கணும். நெக்ஸ்ட் டியா டைம். சோ டைம் அப்படிங்கிறது ஏற்கனவே செகண்ட்ல கொடுத்துருக்கான். சோ நமக்கு செகண்ட்ல தான் கேட்கறான், ஏன்னா கிலோமீட்டர் மட்டும் தான் மாத்த சொல்லியிருக்காங்க. அது செகண்டரியே போட்டுக்கலாம், மேல பவர் -1 போட்டுக்கலாம். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கிட்டு மீட்டர் கிலோமீட்டர் இந்த ரெண்டையுமே, இப்போ 1 மீட்டர்னா
மீட்டருக்கோ கிலோமீட்டருக்கோ, இப்போ மீட்டர் கேன்சல் ஆச்சுன்னா கிலோ, அப்போ 1/1000 வருமா? ஸோ இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ இது தேவையில்லை. அப்போ 10⁻⁻2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஸோ இது மாதிரி தான் ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு மாற்றணும். ஸோ ஓகே, இப்போ ஃபோர்ஸுக்கு வந்து என்ன டைமென்ஷன் கேட்குறாங்கன்னு வைங்க. அப்போ ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டன் அப்படிங்கிற யூனிட் உங்களுக்கு தெரியும். ஆனால் நியூட்டன் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இது மாதிரி யூனிட் இருந்தால் மட்டும்தான் டைமென்ஷன் எழுத முடியும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ஃபோர்ஸை வச்சுட்டு என்னென்ன ஃபார்முலாவில் உங்களுக்கு தெரியுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இப்போ F = ma, F = 1/4π ε0 q1 q2/r², அதே மாதிரி நிறைய ஃபார்முலா இருக்கும். ஸோ இதுல எது ரொம்ப ஈஸியா இருக்குமோ அந்த ஃபார்முலாவை செலக்ட் பண்ணணும். இப்போ ஃபோர்ஸோட யூனிட்டும் எம்ஏவோட யூனிட்டும் 1. ஸோ அதுதான் இதுக்கான மீனிங். கரெக்டா? அதே மாதிரி ஃபோர்ஸுக்கோட யூனிட்டும் இதோட யூனிட்டும் 1. அப்போ இது எல்லாத்தோட யூனிட் தெரிஞ்சாதான் நீங்க ஃபோர்ஸ்க்கான யூனிட் இது மாதிரி கண்டுபிடிச்சு அதுல இருந்து டைமென்ஷன் கண்டுபிடிக்க முடியும். அப்ப இதுல Q1 Q2 இது வந்து சார்ஜ் மின்னூட்டம், கூலும் தெரியும். R அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ், அதனால மீட்டர்னு தெரியும். ஆனா இந்த இடத்துல ε0 அப்படிங்கிறதுக்கான வேல்யூ உங்களுக்கு தெரியணும். இதுக்கான யூனிட் தெரிஞ்சாதான் இதை கண்டுபிடிக்க முடியும். அதனால இதை செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ சிம்பிளா இருக்கிற F = ma அப்படிங்கிற ஃபார்ம்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ப M அப்படிங்கிறது என்னது? மாஸ். அப்ப அது என்ன எழுதுவோம்? கிலோகிராம். A அப்படிங்கிறது வந்து ஆக்சலரேஷன், திசைவேகம். ஸோ இதை வந்து A அப்படிங்கிறது முடுக்கம். ஸோ முடுக்கம் அப்படிங்கிறது மீட்டர்/செகண்ட்² எழுதிக்கலாம். அப்ப இதுக்கான யூனிட் கிலோகிராம் மீட்டர்/செகண்ட்². அப்ப இதுல இருந்து ஈஸியா டைமென்ஷன் எழுதணும். இப்ப கிலோகிராம் அப்படிங்கிறது மாஸ். ஸோ M, மீட்டர் அப்படிங்கிறது லென்த், செகண்ட் அப்படிங்கிறது T⁻⁻2. இப்படி சிம்பிள் எழுதிட்டு போகணும். ஒரு ஓகே, இப்போ இந்த ε0ஓட டைமென்ஷன் என்னன்னு கேக்குறாங்க, பரிமாணம் என்னன்னு கேக்குறாங்க. ஆனா உங்களுக்கு இதோட வேல்யூ வந்து 8.854 சம்திங் தெரியுது. ஆனா இதோட யூனிட் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியல. யூனிட் தெரிஞ்சிச்சுன்னா டைரக்ட் டைமென்ஷன்ஸ் வந்து எழுதிடலாம். யூனிட் தெரியல. அப்போ ஏதாவது ஒரு ε0 இருக்கிற ஃபார்முலா செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த செலக்ட் பண்ணிக்கிறீங்க வைங்க. அப்போ ε0ஓட யூனிட் தானே தேவை. அப்போ ε0 மட்டும் இங்க வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ Q அப்படிங்கிறது என்னது? சார்ஜ், மின்னூட்டம். ஸோ அதோட இது என்ன? யூனிட் கூலும். 2 இருக்கிறதுனால கூலும் ஸ்கொயர் டிவைடட் பை r². ஸோ R அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர்டு. ஸோ அடுத்தது இங்க இருக்கிற இந்த F கீழே கொண்டு வந்துடலாம். கீழே கொண்டு வந்தோம்னா ஏற்கனவே யூனிட் போட்டிருக்கோம்ல, முன்னாடி போட்டிருக்கோம். ஸோ கிலோகிராம் மீட்டர் (10⁻⁻²). ஸோ இது ஃபோர்ஸுக்கானது. அப்போ இதுல இருந்து எல்லாம் என்னென்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். கூலும் ஸ்கொயர்டு. இப்போ இந்த இடத்துல டைமென்ஷன் எழுதும்போது கூலும் அப்படிங்கிற நம்ம டைமென்ஷன் எழுத முடியாது. ஏன்னா நம்ம நார்மலா எப்படி எழுதுவோம் அப்படின்னா M போடுவோம், L போடுவோம், T போடுவோம், இல்லைன்னா A போடுவோம். ஸோ இந்த 4 தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த கூலும் அப்படிங்கிறத ஆம்பியர் வர மாதிரி இதை மாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அப்போ I = QT ஒரு ஃபார்ம்ல இருக்கா? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மின்னோட்ட வெயில் இருந்து இருக்கும். அப்போ இதுல இருந்து Q அப்படிங்கிறது தான் சார்ஜ். ஸோ அது கூலும். அப்போ இதுல இருந்து Q = I/T எழுதலாமா? அப்ப ஐக்கு ஆம்பியர், டீக்கு செகண்ட். புரியுதா? அப்ப A/S எழுதலாம். அப்போ இந்த சிக்கு பதில யூனிட் என்ன எழுதலாம்னா A²/S². ஏற்கனவே M இருக்கு, இங்க ஒரு M இருக்கு. ஸோ M³ கிலோகிராம், இங்க ஒரு செகண்ட்². அப்போ இதுவும் கேன்சல் பண்ணலாமா? S² S⁻⁻2 போயிடுச்சு. அப்போ ஆம்பியர்² மீட்டர்-2 கிலோகிராம் -1. அப்போ இந்த டைமென்ஷன் எப்படி எழுதலாம்? ஆம்பியர்² மீட்டரு, ஸோ லென்த் (−3) கிலோகிராம்ங்கிறது மாஸ். ஸோ மாஸ் (−1). ஸோ இப்படி டைமென்ஷன் எழுதிக்கலாம். இன்னொன்னு, இந்த ஆம்பியர் இல்லாம டைரக்டா கூலும்லயே அந்த டைமென்ஷன் கொடுத்துருந்தாங்க, கூலும்ல செலக்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இதை சேஞ்ச் பண்ணி போட்டுக்கணும். ஓகே, இப்போ ஃபோர்ஸ் = 10 நியூட்டன் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இது வந்து SI யூனிட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து CGS சிஸ்டத்துல மாற்ற சொல்றாங்க. அப்ப இதோட வேல்யூ என்ன இருக்குன்னு கேட்கறாங்க வைங்க. SI யூனிட்ல வந்து கிலோகிராம் மீட்டர் செகண்ட் யூஸ் பண்ணிருப்போம். ஆனா இந்த இடத்துல சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். கரெக்டா? ரைட். ஸோ அப்போ இது மாதிரி சம் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதுக்கான யூனிட் தெரியணும். யூனிட் இருந்து டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும்.
அப்போ ஃபோர்ஸுக்கு வந்து கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூவா. அப்போ இதோட டைமென்ஷன்லாம் எழுத போகிறோம். கிலோகிராம் அப்படிங்கிறது மாஸ், லென்த்து, டி பவர் -2. ஸோ ஃபர்ஸ்ட் எதிலிருந்து எந்த சிஸ்டம் மாற்ற சொன்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் அதோட யூனிட் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கான டைமென்ஷன் பரிமாணம் அப்படிங்கிறது எழுதி முடிச்சிருங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூவை அப்படியே இந்த இடத்துல எழுதிக்கணும். இன்ட்டு இப்போ மாஸ், இது மாஸ் அப்படிங்கிறது கிலோகிராம் இருக்கு, என்னவா மாற்ற சொல்றாங்க, கிராமா மாற்ற சொல்றாங்க. அப்ப இப்படி மாற்ற சொல்லும் போது இப்போ இந்த இடத்துல மாசுக்கு மேல என்ன வேல்யூ இருக்கு, 1 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த இடத்துல எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. அப்போ 1 கிலோகிராம் அப்படிங்கிறது எத்தனை கிராம், 1000 கிராம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் லென்த். ஸோ லென்த் வந்து மீட்டர், மீட்டர் என்ன மாற்றணும், சென்டிமீட்டரா மாற்றணும்னு சொல்றாங்களா. அப்போ மீட்டர் சென்டிமீட்டரா மாற்றினா எத்தனால மல்டிப்ளை பண்ணணும், 100 மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து டி. ஸோ டி வந்து இதில் இங்கேயும் செகண்ட் தான், இங்கேயும் செகண்ட் தான், அதில் பிரச்சனை இல்லை. அப்போ டி அப்படியே விட்டுடலாம். அப்போ 10 இன்ட்டு இந்த இடத்துல 10 பவர் 5, அப்போ 10 பவர் 6. அப்போ சிஜிஎஸ் சிஸ்டத்தில் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன, 10 பவர் 6. யூனிட் என்ன எழுதணும், கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் 2. இப்படிதான் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல இப்போ மீட்டருக்கு மேல, அதாவது சாரி இந்த மாசுக்கு மேல பவர் 1 இருக்கிறதுனால நம்ம டைரக்டா 1000 மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம் கிராம மாத்துறதுக்கு. அதே மாதிரி லென்த் அப்படிங்கிறதும் இங்க மீட்டர் இருந்துச்சு, சென்டிமீட்டர் இருந்துச்சு, பவர் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால டைரக்டா மல்டிபிள் பண்ணிட்டோம். ஆனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டென்சிட்டி கண்டுபிடிக்கிறீங்க. டென்சிட்டி அப்படிங்கிறது மாஸ் பை வால்யூமா. இப்போ மாஸ் அப்படிங்கிறது வந்து கிலோகிராம்ல எடுத்துக்கலாம் எஸ்ஐ யூனிட்ல. வால்யூம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூப் அப்படின்னு எடுத்துக்கும். அப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டென்சிட்டி அப்படிங்கிறது ஒரு 20 கிலோகிராம் மீட்டர் பவர் -3 இப்படிக்கு வைங்க எஸ்ஐ யூனிட்ல. இதை வந்து சிஜி சிஸ்டத்துக்கு மாற்ற சொல்றாங்க. சிஜி சிஸ்டத்தில் மாற்றும் போது அதே மாதிரி யூனிட் எழுதிக்குவோமா, கிலோகிராமுக்கு எம், மீட்டர் அப்படிங்கிறதுக்கு எல் பவர் மேலே வந்தால் -3 மாறிடும். அப்போ இந்த இடத்துல மாற்றும் போது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாற்றணும். ரைட்டு? ஸோ இப்போ கிலோகிராம கிராமா மாற்ற போகிறோம், மேலே ஒரு பவருமே இல்லை, ஸோ பிரச்சனையே இல்லை. இப்போ கிலோகிராம கிராமா மாற்றும் போது 1000 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இன்ட்டு லென்த்து ஏற்கனவே மீட்டரில் இருக்கு, என்னவா மாற்ற போகிறோம், சென்டிமீட்டரா மாற்ற போகிறோம். ஆனால் மேலே பவர் என்ன இருக்கு, -3 இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், ஒரு மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டரா, பவர் -3 இப்படி போட்டுக்கணும். இப்போ வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 1000 100 பவர் 3. அப்போ 1000 இன்ட்டு இதை 10 பவர் 6 எழுதலாமா, இதை 10 பவர் 2 எழுதலாம், 10 பவர் 6 எழுதலாம். இப்போ ஏற்கனவே 10 பவர் 3 இருக்கு, அப்போ 10 பவர் -3. அப்போ சிஜிஎஸ் சிஸ்டத்தில் இதோட டென்சிட்டி பார்க்கும்போது 10 பவர் -3 அளவு இதில் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 20 கிராம் சென்டிமீட்டர் பவர் -3. ஸோ இப்படி தான் எல்லா வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த நியூமெரிக்கல் வேல்யூ வந்து மறந்துடுங்க. இந்த யூனிட்டை வந்து இந்த யூனிட்டை மாற்றினா எத்தனையால மல்டிபிள் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த டைமென்ஷன் ஃபார்முலா. டைமென்ஷன் ஃபார்முலாவில் மேலே பவர்ல ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஏதாவது சிஸ்டத்துல இருந்து இந்த சிஸ்டத்தை மாத்துறீங்கன்னா அதுக்கு பவர்ல கண்டிப்பா இதை போட்டு அதை ஒருவேளை மைனஸ் இருக்கிறதுனால கீழே கொண்டு வந்திருக்கேன், இல்லை டேரக்டா பிளஸ் இருந்துச்சுன்னா மேலேயே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த நியூமெரிக்கல் வேல்யூ மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஒரு சிஸ்டத்துக்கு இன்னொரு சிஸ்டத்துக்கு மாறிடும். இப்போ v = u + at அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குன்னு வைங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இப்போ ரெண்டு வேல்யூ வந்து ஆட் பண்ண சொல்றாங்க, அதாவது யூவையும் ஏடியோட வேல்யூவும் ஆட் பண்ண சொல்றாங்க. அப்படி ஆட் பண்ண சொல்லும் போது இதோட யூனிட்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 மீட்டரையும் 5 மீட்டரையும் ஆட் பண்ணலாம், இதுவே 10 மீட்டரையும் 5 லிட்டரையும் ஆட் பண்ண முடியுமா, ஆட் பண்ண முடியாது. ஸோ அந்த மீனிங் தான் சொல்றேன். அப்போ ஒரு ஃபார்முலாவில் வந்துட்டு ரெண்டு ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா இதோட யூனிட்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம்.
அதே மாதிரி இப்போ இதோட யூனிட் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப இந்த ரெண்டையும் கூட்டினாலும் ஒரு யூனிட் கிடைக்குமா? அந்த யூனிட் இதோட யூனிட்டுக்கு ஈக்குவல். இதுதான் மீனிங். ஸோ இதை வச்சுதான் நிறைய சம் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு f ஈக்குவல் டு ஏவி பிளஸ் பிடி பிளஸ் சிஎக்ஸ் டிவைடட் பை ஏடி பிளஸ் டி இப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலால எஃப்ங்கிறது ஃபோர்ஸ் விசை, வி அப்படிங்கிறது வெலாசிட்டி திசைவேகம், டி அப்படிங்கிற டைம், அதே மாதிரி எக்ஸ் அப்படிங்கிறது பொசிஷன் நிலை டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி இந்த நாலும் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்ஸ்டன்ட்ல சியோட டைமென்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். சரி, இப்போ நான் சொன்ன வேல்யூ வச்சுட்டு எதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இப்போ இது ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸுக்கானது டைமென்ஷன் என்ன வரும்? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. ஸோ அதோட ஃபோர்ஸ் வந்து m l t பவர் -2. ஸோ இது ஃபோர்ஸ். அப்போ இதோட யூனிட்டும் ஒரே மாதிரி இருக்குமா? அப்போ ஈக்குவல் டு ஏவோடது நமக்கு தெரியாது, பட் v அப்படிங்கிறது வெலாசிட்டி. அப்ப வெலாசிட்டி அப்படின்னா டிஸ்டன்ஸ், ஸோ லென்த் பை செகண்ட், ஸோ t. t பவர் -1. ஸோ இதை வச்சுட்டு ஏவோடது கண்டுபிடிக்கலாம். இந்த ஏவோடது தெரிஞ்சு அப்படின்னா ஏவை இங்க சப்ஸ்டிட் பண்ணி டி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப டி கண்டுபிடிச்சிட்டோம்னா எக்ஸ் ஏற்கனவே தெரியுமா? எக்ஸ் தெரிஞ்சுன்னா சி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ரைட். அப்ப இதுல எல்லை கேன்சல் பண்ணலாம். டி பவர் -1 இருக்கு, மேல போச்சுன்னா டி பவர் +1 வரும். அப்ப -1 மாறிடும். அப்போ ஏவோட டைமென்ஷன் என்ன அப்படின்னா மாஸ் டி பவர் -1. ஓகே, இப்போ ஏவோட டைமென்ஷன் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டையும் ஆட் பண்ண சொன்னதுனால இதோட யூனிட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ டி கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏடி கண்டுபிடிச்சாவே போதும். கரெக்டா? அப்போ இந்த ரெண்டோட யூனிட் சேர்த்தனால ஒரு யூனிட் தானே வரும். ரைட். அப்போ ஏடியோடதுன்னா இந்த இடத்துல டீக்கு டைம், அப்ப இன்னொரு டி மட்டும் சேர்த்து போட்டா போதுமா? அப்ப இந்த ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த ஏடியோட டைமென்ஷன் அப்படிங்கிறது m. அப்போ ஏடியோட டைமென்ஷன் m இருக்கும்போது டியோட டைமென்ஷன் என்னவா தான் இருக்கும்? m தான் இருக்கும். அப்ப டியோட டைமென்ஷன் நமக்கு தேவையில்லை, ஏன்னா நமக்கு சி தான் தேவை. அப்ப இந்த ரெண்டோட டோட்டல் டைமென்ஷன் வந்து m இருக்கும். ரைட்டா? ரைட். சோ இதோட டைமென்ஷன் வந்து இதுக்கு ஈக்குவல்னு கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம சியோட டைமென்ஷன் கண்டுபிடிக்க போறோம். அப்போ இதோட டைமென்ஷன் என்ன? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 ஈக்குவல் டு சி தெரியாது, எக்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது எதில் சொல்லுவோம்? மீட்டர் அப்படிங்கிறது சொல்லுவேன். சாரி, மீட்டர்ல சொல்லுவோம். ஸோ அதுக்கான டைமென்ஷன் அப்படிங்கிறது லென்த் டிவைடட் பை இதோட டோட்டலா இருக்கிறோட டைமென்ஷன் என்ன? m. ஓகே, இப்போ இதுதான் தேவை. ஸோ இதுல இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்ப இந்த பக்கம் கொண்டு வந்தா m. அப்ப m பவர் -2. இந்த l இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடர்ல வரும். ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். t பவர் -2. ஸோ இதுதான் இந்த சியோட டைமென்ஷன். இப்ப பாருங்க, ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, ஏடி கண்டுபிடிச்சதுனால டியும் கண்டுபிடிச்சாச்சு, சியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ f ஈக்குவல் டு பிடின்னு இருக்கா? ஸோ இது பி, ஸோ டி. அப்போ இந்த இடத்துல இதுல இருந்து டிவைடட் பை ஒரு டி போட்டோம் அப்படின்னா டியோட டைமென்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது இப்படி ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆட் பண்ணும்போது இதோட டைமென்ஷன் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா எதோட கான்ஸ்டன்டோட டைமென்ஷன் கேட்டாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.